வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீர் என்பது நீங்கள் எப்பொழுதுமே சிந்தக்கூடிய ஒன்றுதான். ஆனால் நீங்கள் கண்ணீர் யாருக்காக சிந்துகிறீர்கள் என்பதை அறிந்து நீங்கள் சிந்த வேண்டுங்க. அது ஒரு மனிதருக்காக மட்டும் கிடையாதுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத சில நிமிடங்களில் கூட நிச்சயமாக வந்திருக்கும். உங்களுடைய கனவுகள், உங்களுடைய மனதை உடைத்த அனுபவங்கள் எல்லாத்துக்காகவும் நீங்க கண்ணீரை உடனுக்குடனே விட்டு கொண்டே தாங்க இருப்பீங்க. இந்த விதமான கண்ணீர் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மனதிற்குள்ள வலியை உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்திருக்குங்க. ஆனா இது எதையுமே வெளியில் காட்டாது. ஆனால் உங்களுடைய மனதிற்குள் சில வலிகளை உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்து அது இன்னும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். இந்த கண்ணீருக்கு யாராலையுமே பதில் சொல்ல முடியாதுங்க. நீங்க தனியாக இருப்பதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்க தனியாக இருக்க காரணம் நீங்கள் மட்டும் கிடையாது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய அனுபவங்கள், நீங்கள் அதிகமாக காயமடைந்ததால் மட்டுமே இப்போது நீங்கள் தூரமாக தூரமாக இருந்து கொண்டு இருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தாலுமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவித்த காயங்கள் அந்த மாதிரி. அதனால யாருமே உங்கள் கூட வந்து இருக்கவும் முடியாது. யார் வந்தாலுமே நீங்கள் யாரையும் நம்பவும் மாட்டீங்க இந்த ஒரு காலகட்டத்துல. ஏன்னா எல்லார் மீதும் நம்ம நம்பிக்கை வைத்து நம்ம ஏமாந்தது மட்டும்தாங்க மிச்சம் அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் சில கேள்விகளும் சில எண்ணங்களும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அதனால நீங்கள் யார் மீதும் நம்பிக்கை வைக்க மாட்டீங்க. யார் மீதும் நம்பிக்கை வைக்காம உங்களுடைய மனதிற்குள்ள சில கேள்விகளை நீங்க கேட்டுக்கொண்டே தாங்க இருப்பீங்க. நீங்க அதிகமாக காதல் செய்த ஒரு நபர்களாக எப்போதுமே இருப்பீங்க. உங்களுடைய வார்த்தைகளாக இருக்கட்டும், நீங்க நடந்து கொள்ளக்கூடிய விதங்களாக இருக்கட்டும், உங்களுடைய மனதை ஆழமாக உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். மனதிற்குள்ள இந்த சின்ன சின்ன கவலைகளையும் சின்ன சின்ன கஷ்டங்களையும் உங்களுக்கு நிச்சயமா கொடுத்து கொண்டே இருக்கும். உங்களுடைய மனதை யார் தெரியுமா காயப்படுத்தினார்கள்? நீங்கள் அதிகமாக காயப்படுத்தியது தெரியாத நபர்கள் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில புதிதாக வந்த நபர்களும் உங்க கூடவே இருக்கக்கூடிய சில மனிதர்களும் யாரெல்லாம் உண்மையானவர்கள் என்று நினைத்து பழகினீர்களோ அவர்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில போக போக உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டேதாங்க இருந்திருப்பாங்க. அது அனைத்தும் உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போக அது உங்களுக்கு தெரிந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படுத்திய அனுபவங்களும் உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். இது ஆரம்பத்துல நல்லா தாங்க இருக்கும். ஆனால் போக போக அது உங்களுடைய மனதிற்குள்ள இன்னும் அது ஆழமாக பதிந்து அதிலிருந்து வெளிவர முடியாமல் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்தி கொண்ட நாட்களும் நிச்சயமா இருக்கத்தாங்க செய்யும். நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இறங்குவீங்க. நீங்க உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய சந்தோஷங்கள், உங்களுடைய எல்லா விஷயங்களையும் நீங்க மற்ற நபர்களுக்காக எல்லாத்தையுமே மறந்து விடுவீங்க. மற்ற நபர்கள் வாழ்க்கையில நல்லா இருக்க வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நேரங்கள் இதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் மற்ற நபர்களுக்காக நீங்க ஓடிக்கொண்டிருந்திருப்பீங்க, மற்றவங்களுக்காக எப்போதுமே. ஆனா அந்த விதமான சில விஷயங்கள் யாருக்குமே அது தெரியாதுங்க. நீங்க எந்த அளவுக்கு மற்ற நபர்களுக்கு உதவி செய்தீர்கள், எந்த அளவுக்கு சில சில பேருக்கு நீங்க தியாகம் பண்ணீங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அவங்க கூடவே தாங்க இருப்பாங்க. கூடவே இருந்து கொண்டு உங்களை புரிந்து கொள்ளாமல் நடப்பது தான் உங்களுக்கு மிக பெரிய அளவுல உங்களுக்கு பெரிய பெரிய ஒரு துரோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதுதான் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் சரி, உங்களுக்குள்ளேயும் சில வழிகளையும் உருவாக்கி கொண்டே தாங்க இருக்கும். நீங்க நம்பிக்கையை ஏன் தெரியுமா உடைந்தது? உங்களுடைய நம்பிக்கை, நீங்கள் ஒரு மனிதரை முழுமையாக நம்பியிருப்பீங்க. அவர்கள் தான் என்னுடைய உலகம் என்று அவர்களே நீங்க சுத்தி சுத்தி வந்த நாட்களும் நிச்சயமா இருக்கத்தாங்க செய்யும். ஆனா அந்த ஒரு நம்பிக்கை உடைந்த போது அது உங்களுடைய மனதிற்குள்ள இன்னும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே மாறியிருக்கும். ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். ஆனால் அந்த கேள்விகளுக்கு பதில் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் கிடைத்திருக்காது. பதில் கிடைக்காமல் உங்களுடைய மனதிற்குள் நிறைய விஷயங்கள் ஓடிக்கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஓடிக்கொண்டு இருந்ததா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக கூறுங்க. அதே போல ஏன் தெரியுமா உங்களுடைய வழிகள் யாருக்கும் தெரியாமலே இதுவரைக்கும் இருந்தது. நீங்கள் வெளியில சிரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தீங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று எதுவுமே உங்களுடைய மனதிற்குள் தெரியவே தெரியாது. யாருக்கும் தெரியாமல் உங்களுக்குள்ள மட்டுமே தெரிந்த ஒரு உண்மையாக உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்து கொண்டிருந்தது. அதனால நீங்க உள்ளுக்குள்ள என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியாததால் அதிகமான வழியை நீங்கள் அமைதியாகவே ஏற்றுக்கொண்டிருந்தீங்க. மனதை விட்டு பேசினால் தானே உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளியில் போகும். நீங்கள் மனதை விட்டு பேசாததால் அது உங்களுடைய மனதிற்குள்ளேயே இருந்து அது உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் ஆகி இன்னும் அது உங்களை கஷ்டத்திற்கு மேல கஷ்டத்திற்கு தாங்க உங்களை தள்ளி கொண்டே தாங்க இருக்கும். அதனால முடிந்த அளவுக்கு மனதை விட்டு மற்ற நபர்களிடம் பேசிவிடுங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மிகவும் நல்லது. எனவே இதனை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். நான் கூறியது உங்களுடைய
உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய மனது இனிமே பலமாக மாற ஆரம்பிக்கும். வரக்கூடிய நாளுக்கு பிறகு இதுவரைக்கும் தைரியமே இல்லாமல் இருந்த உங்களுடைய மனதுக்கு இனிமே தைரியமானது கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையை நம்ம எப்படி ரசித்து ருசித்து வாழ வேண்டும் என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே பதிலானது கிடைக்கும். நீங்கள் முன்னால் எப்பொழுதுமே உணர்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகத்தாங்க இருந்தீங்க. ஆனா இப்போது அந்த விதமான மனது உங்களுடைய மனதும் சரி உங்களுடைய உள்ளமும் இந்த ஒரு நேரத்தில் தைரியமாக மாறவும் ஆரம்பிக்கும். நீங்க காயப்படுத்திய விஷயங்கள் கூட இப்போது உங்களை பாதிக்காமல் நடந்து கொள்ளுங்க. அந்த தைரியம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சக்தியையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்குங்க. ஆனா இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் கிடைக்க போவது கிடையாது. போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றியும் கொடுக்குங்க. நீங்க எதிர்பாராத நல்ல செய்தி உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றியும் கொடுக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இனிமே தீர்வானது கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் அது மாற்றியும் கொடுக்குங்க. அது ஒரு சர்ப்ரைஸ் போல உங்களுடைய வாழ்க்கையில தோன்ற ஆரம்பிக்கலாம். அந்த ஒரு நிமிடங்கள் தாங்க, அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு சந்தோஷமும் ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். ஆனால் அது எதிர்பாராமத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு செய்தியானது வரும். அந்த ஒரு செய்தியை கேட்ட உடனேயே உங்களுடைய மனதிற்குள் ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்குன்னு பிறக்க ஆரம்பிக்கும். இது நான் தானா என்று நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வர ஆரம்பிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை இனிமே மெதுவாக உயர்வு அடைய ஆரம்பிக்கும். நீங்க எந்த விதமான மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில திடீரென்று ஏற்படுவது கிடையாது. நிலையாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே ஏற்படும். நீங்கள் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைத்தால் கூட அடுத்து ஒரு ஸ்டெப்பை வைத்து தான் நீங்கள் வாழ்க்கையில முன்னேறுவீங்க. இது ஒரு மெதுவான ஒரு முன்னேற்றமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனால் இறுதி வரைக்கும் இந்த ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த ஒரு முறை உறுதியான ஒரு உயர்வை நீங்கள் அடைய ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய கண்ணீர்கள் கிடையாதுங்க, சந்தோஷம் மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் சிந்தைய கண்ணீர் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இப்போது உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்பது உங்களுக்குன்னு அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் சிரித்து வாழ ஆரம்பிப்பீங்க. முன்னாடி கூட நீங்க சந்தோஷமாக இல்லாம இருந்திருப்பீங்க. இனிமே சந்தோஷமாக மாற ஆரம்பிப்பீங்க. இந்த விதமான சந்தோஷங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்கள் நீங்கள் தேடிக்கொண்டிருந்த சில விஷயங்களாக இருக்கும். இனிமேல் அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்து அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளையும் தேடி கொடுக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ச்சிகரமான சில விஷயங்கள் இனிமே நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத சில அதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நடக்குங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு மாற்றமாக இருக்கும். எதை பற்றியும் வெளியில் கூறாமல் உள்ளுக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் அந்த ஒரு நிமிடங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி விடுங்க. நீங்க அந்த ஒரு நாளை மறக்கவே முடியாது. மறக்க முடியாத அளவுக்கு அது ஒரு பெரிய ஒரு நாளாக இருக்கும். சில பிரச்சனைகள்ல இருந்து நீங்க மாட்டிக்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து கூட அந்த ஒரு நாள் உங்களை காப்பாற்றி கொடுத்திருக்கும். நீங்க அமைதியாக வெற்றியையும் பெறுவீங்க. நீங்க எப்பொழுதுமே அமைதியாக இல்லாமல் எப்பொழுதுமே நீங்கள் எதையும் வெளிக்காட்டாமல் அமைதியாகவே உழைத்தீர்கள். ஆனால் அந்த ஒரு எஃபோர்ட் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சில ரிசல்ட்டை தேடி கொடுத்திருக்கும். நீங்க எப்போதுமே சத்தம் இல்லாமல் வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும் என்று நினைத்த ஒரு நபர்களாக இருப்பீங்க. அதனாலே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி தன்னாலே உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. இதெல்லாம் கிடைக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. நன்றி, வணக்கம்.